அயலவர் குடியேற்றம், வெளிநாட்டவர் எப்படி உள்ளே வராங்க அப்படின்றது பார்க்கலாம். இன்று பெருநகராக வளர்ந்துள்ள சென்னை மாநகரத்தின் உருவாக்கம் நீண்ட வரலாற்று பின்னணி கொண்டது. ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு முன் வங்கக்கடலோரம் சிறு குப்பமாக இருந்த பகுதி இன்றைய சென்னைக்கு தொடக்க புள்ளியாக அமைந்தது. ஒரு சிறிய வங்கக்கடலோரம் உள்ள ஒரு குப்பம் தான் இன்றைக்கி சென்னையாக வளர்ந்து நிற்குது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆனால் அதான் உண்மை. கிபி 1647 எழுதப்பட்ட ஒரு பத்திரத்தில் தொண்ட மண்டலத்து புழல் கோட்டத்து ஞாயிறு நாட்டு சென்னப்பட்டணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொண்ட மண்டலத்து புழல் கோட்டத்து ஞாயிறு நாட்டு சென்னப்பட்டணம் அப்படின்ற ஒரு பத்திரத்தில் எழுதின ஒரு வாசகம் 1647. அன்னைக்கு குப்பமாக இருந்த ஒரு சிறிய குப்பமாக இருந்த ஒரு இடம் இன்றைக்கி மாநகரமாக மாற்றம் அடைஞ்சிருக்கு. அதோட வரலாறை பார்க்கலாம். சென்னை பகுதியில் போர்த்துகீசியர் மற்றும் டச்சுக்காரர்கள் வணிக வெற்றியை தொடர்ந்து யார் சென்னையில் வெளிநாட்டவர்கள் ஆண்டுன்னு சொல்லக்கூடாது, வணிகம் செய்து முன்னேறினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பின்பு ஆங்கிலேயர்கள். ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியரும் டச்சும் தான் வராங்க. அவங்களோட வெற்றியை பார்த்து இங்கிலீஷும் இங்கேயே வராங்க. ஸோ இங்கே வந்தால் நம்ம முன்னேறலாம் அப்படின்றதுக்காக மயிலாப்பூருக்கு வடக்கே சில குப்பங்கள் மட்டும்தான் இருந்தது. அந்த மணல்வெளியை கிழக்கிந்திய வணிக நிறுவனத்தின் அலுவலர் ஃப்ரான்சிஸ் டே அப்படின்றவங்க ஆங்கிலேயர் குடியேற்றத்துக்காக இடமாக தேர்ந்தெடுத்தார். மயிலாப்பூருக்கு வடக்க உள்ள சில குப்பங்கள் இருக்க ஒரு மணல்வெளியை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஃப்ரான்சிஸ் டே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆங்கிலேயர். இங்கே பிரிட்டிஷ் குடியேற்றம் பண்ணிட்டா அவங்க பெரிய ஆளாக சாதிக்கலாம் வணிகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. அன்று அப்பகுதியின் இருபுறம் கூவம் அழகான ஆறாக கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. இந்த சைடும் சரி, இந்த சைடும் சரி, கூவம் கரைபுரண்டு ஓடியது. இதை தான் திருவல்லிக்கேணி ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில். அந்த இடத்தை விஜயநகர ஆட்சியின் உள்ளூர் ஆளுநர்களான சென்னப்பரின் 2 மகன்களிடமிருந்து 1639 ஆகஸ்ட் 22 யார் அப்படின்னா விஜயநகர கிங்டம்க்கு கீழே கவர்னராக ஒர்க் பண்ண சென்னப்பரோட 2 மகன்கள் அவங்கள்டேருந்து இப்போ வந்தார்ல ஃப்ரான்சிஸ் டே அப்படின்றவங்க ஒரு ஆங்கிலேயர் வாங்குகிறாங்க. கிழக்கிந்திய நிறுவனத்தின் நுழைவுக்கு பிறகு ஆங்கிலேயர்களின் வணிகத்திற்காக நகரம் சீரமைக்கப்பட்டது. அவங்களோட வணிகத்துக்காக சீரமைக்கப்பட்ட ஒரு இடம்தான் சென்னை. கோட்டையை சுற்றியுள்ள ஒவ்வொரு கிராமமும் இணைக்கப்பட்டு தொழில் வளர்ச்சிக்கு ஏற்றவாறு மாற்றப்பட்டது. ஒரு கோட்டை கட்டுறாங்க, அது பக்கத்தில் குட்டி குட்டி கிராமம் அப்படின்றது இருக்குது. ஸோ நமக்கு வளர்ச்சி அப்படின்றது ஆக ஆக பக்கத்தில் உள்ள கிராமத்தை அப்படியே வளர்ச்சிக்காக யூஸ் பண்ணி பக்கத்தில் உள்ளதை இணைச்சி பெரிய நகரமாக மாறுது. சென்னை நகரமாக எப்படி மாறுது? இப்போ ஃப்ரான்சிஸ் டே அப்படின்றவங்க விஜயநகரோட ஆளுநராக இருந்த சென்னப்பரோட 2 மகன்கள் அவங்கள்டேருந்து 1639 ஆகஸ்ட் 22 சென்னையை வாங்கிட்டாங்க. செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு உள்ளே வீடுகள் இருந்த பகுதி தான் வெள்ளையர் நகரம். செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டுக்கு உள்ளர வீடுகள் அப்படின்றது இருந்திருக்கு. அதுதான் வெள்ளையர் நகரம் அப்படின்னு சொல்லப்படுற ஒயிட் டவுன். கோட்டைக்குள் இருப்பவர்களின் தேவைகளை நிறைவேற்றும் பணியாளர்கள், வணிகர்கள் போன்றோருக்காக வெளியே அமைத்த குடியிருப்புகள் தான் கருப்பர் நகரம், பிளாக் டவுன். உள்ளே இருந்த வீடுகள், கோட்டைக்கு உள்ளே இருந்த வீடுகள் அப்படின்றது வெள்ளையர் நகரம். அங்கே வீடுகள் அப்படின்றது இருந்திருக்கும். அவங்களுக்கான பணியாளர்கள், வணிகர்கள் வெளியே இருப்பாங்க. அவங்க கருப்பர் நகரம் அல்லது பிளாக் டவுன் என அழைக்கப்பட்டது. இவ்விரு பகுதிகளும் இணைந்த
இணைந்த பகுதியே வந்து இந்த பிளாக் டவுன், ஒயிட் டவுன் ரெண்டும் இணைந்த பகுதி தான் வந்துட்டு மதராசப்பட்டினம் என அழைக்கப்பட்டது. கிழக்கிந்திய நிறுவனம் பெரும்பாலும் துணி வணிகத்தையே செய்த காரணத்தினால் இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்றது, கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்றது துணி வணிகத்துக்கு வந்து முக்கிய இடம் கொடுத்து அதை பண்ணிகிட்டு இருந்ததுனால இந்தியாவிலேருந்து பல பகுதியிலேருந்து வந்து நெசவாளர்கள் அப்படின்றவங்க சென்னைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் வந்து வண்ணாரப்பேட்டை அப்படின்றது வந்து வண்ணத்துக்காரன் பேட்டை, அதோட மருதான் வந்து அதோட காலப்போக்கில் வண்ணாரப்பேட்டை அப்படின்னு மாறிடுச்சு. அடுத்து சிந்தாதிரிப்பேட்டை அப்படின்றது சின்னதரிப்பேட்டை அப்படின்றதுலேருந்து வந்திருக்கு. சிந்தாதிரிப்பேட்டை முதலிய புதிய பகுதிகள் அந்த நிறைய நெசவாளர்கள் வர்றதுனால தான் வந்து இந்த பகுதி வண்ணாரப்பேட்டை, சிந்தாதிரிப்பேட்டை அப்படின்றது தோன்றுது. ஏற்கனவே இருந்த எழும்பூர், திருவல்லிக்கேணி, புரசைவாக்கம், தண்டையார்பேட்டை, திருவெற்றியூர் முதலிய கிராமங்களும் இணைக்கப்பட்டன. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கிராமங்களாக இருந்திருக்கு. இதுவும் வந்து சென்னையோட இணைக்கப்படுது. எழும்பூர், திருவல்லிக்கேணி, புரசைவாக்கம், தண்டையார்பேட்டை, திருவெற்றியூர் அப்படின்றது. வடசென்னை பகுதிகள் மதராசப்பட்டினம் என்றும் தென் சென்னை பகுதிகள் சென்னைப்பட்டினம் என்றும் வழங்கப்படுகின்றன. வடசென்னை நார்த்தில் உள்ளது வந்துட்டு மதராசப்பட்டினம், சவுத்தில் இருந்தது வந்து சென்னைப்பட்டினம் அப்படின்னு சொல்லி அப்போ கூப்பிட்ருக்காங்க. ஆங்கிலேயர் இரண்டையும் இணைத்து மதராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் பின்னாடி வந்துட்டு மெட்ராஸாக மாறுது. அதற்கு பிறகு சென்னையாக மாறுது. நகராட்சி மாகாணம். நார்த்து அதாவது வடக்கில் உள்ளது மதராசப்பட்டினம், தெற்கில் உள்ளது சென்னைப்பட்டினம் அப்படின்னு சொல்கிறாங்க. நகராட்சி மாகாணம் 1646 39 சென்னை வாங்கப்படுது. 46 கணக்கெடுப்பு, அன்னைக்கு கணக்கெடுப்பு பார்த்தம்போது 19,000 அப்படின்றது இருந்திருக்கு சென்னையில். இவ்வளர்ச்சியினை அறிந்தே 1688 சென்னையை வந்து நகராட்சியாக உருவாக்குறாங்க. 1688 ஆங்கிலேயர் ஆட்சி செய்வதற்கு வசதியாக தென்னிந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளை உள்ளடக்கி சென்னை மாகாணத்தை உருவாக்கினர். இந்த காலகட்டத்தில் ஆங்கிலேய ஆட்சி, அதாவது வணிகத்துக்கு வந்த ஆங்கிலேயர்கள் அவங்களோட ஆட்சியை நிறுவனத்துக்கு முடிவு பண்ண காலகட்டத்தினால சென்னையை சுற்றி பெரிய நகரங்கள் எல்லாமே வந்துட்டு இணைஞ்சு சென்னை மாகாணமாக உருவெடுக்குது. எலியேல் அப்படின்றவங்க தான் சென்னை மாகாணத்தோட முதல் தலைவராக இருந்திருக்காங்க. எலியேல் அப்படின்றவங்க முதல் தலைவராக இருந்திருக்காங்க. அவரை தொடர்ந்து தாமஸ் பிட் அப்படின்றவங்க இருந்திருக்காங்க. சென்னை மாகாணத்தின் முதல் தலைவர் வந்து எலியேல், அவங்கள தொடர்ந்து தாமஸ் பிட்டின் ஆட்சி காலத்தை சென்னையின் பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். இவர் தான் வந்துட்டு பல பகுதிகளை சென்னையோட இணைக்கிறார். யார்? தாமஸ் பிட். ஆங்கிலேயரோட ஒரு அதிகார மையமாக இருந்தது தான் வந்து சென்னை. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயரை விரட்டை அடிக்கிறதுக்கு விடுதலை இயக்கத்துக்கும் முதன்மையாக ஒரு இடமா இருந்திருக்கிறதும் சென்னை தான். சென்னையின் பொற்காலம் அப்படின்றது யாரோட ஆட்சி காலம் அப்படின்னா தாமஸ் பிட். அறிவின் நகரம். இன்று சென்னையின் புகழுக்கு சான்றாக நிற்கும் பல்வேறு கல்வி நிறுவனங்களை வந்து ஆங்கிலேயர் தான் வந்து ஏற்படுத்துகிறாங்க. 18ஆம் நூற்றாண்டில் சென்னையில் ஐரோப்பிய முறை கல்வி கற்பிக்கும் நிறுவனங்கள் அப்படின்றது தோன்றுது. வெஸ்டர்ன் எஜுகேஷனை வந்து சொல்லிக் கொடுக்குற ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அப்படின்றது தொடங்குறாங்க. 1715 புனித மேரி தேவாலய தர்ம பள்ளி அப்படின்றது முதல்ல ஏஷியாலேயே வந்து முதல் ஐரோப்பிய கல்வி முறையிலான ஒரு பள்ளி. ஐரோப்பிய கல்வி முறையில் ஒரு பள்ளி அப்படின்றது ஆசியாவில் முதலாக வந்து சென்னையில் 1715 தொடங்குறாங்க. புனித மேரி தேவாலய தர்ம பள்ளி அப்படின்ற பேர். 19ஆம் நூற்றாண்டில் பள்ளிகள் வந்து நிறைய பெருகுது. 1812 வந்து சென்னை கோட்டை கல்லூரி அப்படின்றது தொடங்குறாங்க. 1837 வந்து
கிறிஸ்துவ கல்லூரி, சென்னை கிறிஸ்டியன் காலேஜ் அப்படின்றது தொடங்குறாங்க. 1840களில் பிரசிடென்சி காலேஜ் அப்படின்னு சொல்லப்படுற மாநில கல்லூரி அப்படின்றது தொடங்குறாங்க. 715 புனித மேரி தேவாலய தர்மப்பள்ளி, 812 கோட்டை கல்லூரி, 37 கிறிஸ்துவ கல்லூரி, 40களில் மாநில கல்லூரி அல்லது பிரசிடென்சி காலேஜ் அப்படின்றது தொடங்குது. பல்வேறு தென்னிந்திய பல்கலைக்கழகங்களும் பல்வேறு தென்னிந்திய பல்கலைக்கழகங்களுக்கும் வேறாக இருந்து 19ஆம் நூற்றாண்டின் அறிவு புரட்சியில் பெரும்பங்காற்றியது சென்னை பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படின்றது எப்போ தொடங்குது அப்படின்னா, இந்த கிரேட் வார் ஆஃப் பெருங்கிளர்ச்சி ஆரம்பிக்கப்பட்ட 1857 தான் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், சென்னை பல்கலைக்கழகம் அப்படின்றது தொடங்குறாங்க. 1914 ராணிமேரி கல்லூரி அப்படின்னு சொல்லப்படுறது 1914 முதலாம் உலகப்போர் ஸ்டார்டிங்கில் தான் தொடங்குறாங்க. ராணிமேரி கல்லூரி பெண்களுக்காகவே தொடங்கப்பட்ட ஒரு கல்லூரி. அது பெண் கல்விக்கு ஒரு முக்கியமான நிறுவனமாக இருக்குது. ஆங்கிலேயர் எந்த ஒரு நிதி உதவியும் தராமல் ஒரு நம்மளோட தமிழர் தொடங்கியிருக்காங்க ஒரு கல்லூரி. அது என்ன அப்படின்னா பச்சையப்பர் கல்லூரியை நம்ம சொல்லலாம். மேலும் மருத்துவக் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, உடற்பயிற்சி கல்லூரி, கவின்கலை கல்லூரி, மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளி அப்படின்னு சொல்லப்படுற நிறைய சென்னை நகரில் கல்விக்கூடங்கள் அப்படின்றது நிறைய ஏற்படுது. இதில் ஒன்று முக்கியம், ஆங்கிலேயரோட நிதி உதவி இல்லாமல் இந்தியர் ஒருவரால் கட்டப்பட்ட கல்வி நிறுவனம் தான் பச்சையப்பன் கல்லூரி. 19ஆம் நூற்றாண்டின் கல்வி வளர்ச்சியில் உடன் நிகழ்வான அச்சுப்பரவல், பிரிண்டிங், நாளிதழ் பெருக்கம் ஆகியவை சென்னையின் அறிவு வளர்ச்சிக்கு துணை நின்றன. இதுவே தமிழ் சமூகத்தின் அறிவுத்துறையில் பெரும் பாய்ச்சலை மேற்கொண்ட காலகட்டமாகும்.